எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுஷ்மிதா பேசுறேன். இந்த வீடியோ எத பத்தி இருக்க போது அப்படின்னா, எனக்கு உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், பெல் பட்டன பிரஸ் பண்ணணும். இது எப்படி பண்றதுப்பா? எனக்கு தெரியல. என்னடா இவ ரொம்ப பேஸா போறாளே அப்படின்னு நீங்க நினைப்பீங்கங்க. இது தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஆனா வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. ரைட்? ஸோ அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. இது மறுபடியும் சொல்றேன். பேஸான விஷயம்லேருந்து உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கு? எது உங்களுக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு? எனக்கு இது கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா, தைரியமா கமெண்ட் பண்ணுங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் பரவால்ல. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போலாம். இப்போ உங்களுடைய யூடியூப் சேனல ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேனல், அதாவது நம்ம சேனல் அவோ சிக்குலுவாய் அப்படிங்கிற சேனலை நான் தேடணும். நான் எப்படி போய் தேடுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் இன்ஜின் மூலியமாக தான் அதுக்கான ப்ராசஸை வெளியிடுவீங்க. அதுக்கு தான் சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ இங்கே மாதிரி இந்த ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா ஓரத்தில், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுடைய கீபோர்டு ஓப்பன் ஆகும். அதில் அவோ போட்டுட்டு ஒரு சின்ன கோடுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர்ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அதை போட்டுட்டு சிக்குலுவாய் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் இங்கே வந்து இருக்கும். சரிப்பா, நான் இந்த வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதுக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு காமிக்குது இல்லையா, அதை போய் ப்ரெஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஆகிடும். இதே வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பெல் ஐக்கானோடைய தனித்துவம் அதுதான். ஓகேங்களா? ஸோ இதை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ போஸ்ட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போது ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு போடணும்னு தோணுது. ஆனால் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா, கீழே கமெண்ட்ஸ் அப்படின்னு காமிக்குது இல்லையா, ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா ஆட் அ கமெண்ட் அப்படின்னு காமிக்குது இல்லையா, அங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணோன்னே உங்களுடைய கீபோர்டு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை போடுங்க. போட்டுட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, போஸ்ட் பண்ணணுன்னா அனுப்பணும்னு அர்த்தம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் சர்க்கிள் பண்ணேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் வந்து போஸ்ட் ஆகிடும் கீழே. இப்போ நான் தெரியாமல் போட்டுட்டேன், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு அந்த கமெண்ட் வந்து எடுக்கணும், தெரியாமல் நான் போட்டுட்டேன் அப்படின்னா, அந்த கமெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் போட்டுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் 3 ஆப்ஷன் காமிக்கும். அந்த 3 ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா எடிட் இல்லைன்னா டெலிட்டுன்னு காமிக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, எடிட் அப்படின்னா இந்த போட்ட கமெண்ட்லேயே திருத்திக்கலாம் நம்ம. அப்படி இல்லை, இந்த கமெண்ட்டே எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெலிட் கொடுக்குறேன். கொடுத்ததும் நான் வந்து டெலிட் பர்மனெண்ட்டாக பண்ணிடவான்னு கேட்குது. நீங்கள் ஆமாம் பண்ணிடலாம் அப்படின்னு டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் உங்களுக்கும் காமிக்காது, எனக்கும் காமிக்காது. ஸோ இதுதான் வந்து கமெண்ட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டேன், கமெண்ட் டெலிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வேற என்னப்பா, லைக் எப்படிப்பா போடுறது, இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்னப்பா பண்ணுறது அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா ஒரு சிம்பிள், தம் ஃபிங்கர் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போய் உங்களுக்கு என்ன தோணுதோ அங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லைக் போடணுன்னா போடலாம், இல்லைன்னா டிஸ்லைக்கும் போட்டுக்கலாம். இது நான் ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும்ப்பா, ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே கீழே வந்து ஷேர் பட்டன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே எங்கே எது மூலியமாக நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத காமிக்குது. வாட்ஸ்அப் மூலியமாவா, ஃபேஸ்புக் மூலியமாவா, இல்லை டெலகிராமா, இல்லை எது மூலியமாக நீ அனுப்பணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குது. ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்டாக வாட்ஸ்அப் தான். ஸோ வாட்ஸ்அப் போனீங்கன்னா யாருக்கு அனுப்பணுமோ கண்டிப்பாக தாராளமாக அனுப்பிச்சிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ சொல்லுங்க, எல்லாமே பாசிபிள், எல்லாமே முடியும், இது என்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு கிடையாதுங்க.
இது தெரியாதவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுற எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலயமா நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுடைய சப்போர்ட்னால எல்லாமே நல்ல வழியில் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த யூடியூப்பை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.